வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த பெரிய கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 395 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போதுமே நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்லலாம் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் குத்து மதிப்பாக ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது, ஆனால் ரொம்பவே கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம நேற்று யூஸ் பண்ணியிருந்தோம். 396 பக்கமாகவோ 392 கீழே வர சமயத்தில் பை பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமும் கூட. அதை பற்றி தெளிவாக நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதுலேருந்து கன்சால்டேட் ஆகி ஓரளவு 399 வரைக்கும் மேலே போய் நமக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. மறுபடியும் சரிவு சந்திச்சு 392 திருப்பியும் ஓரளவு சின்னதாக மேலே போய் 394.2 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆனால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 399 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமர்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. நம்ம ட்ரேடிங் திட்டம் ஓரளவு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு இடத்துல தான் இருக்குது. இப்போ கடந்த சில வாரங்களாக இந்த காப்பர் மார்க்கெட்டில் நம்ம நல்ல லாபம் சம்பாதிச்சாச்சு. இப்போ அதை பாதுகாக்கிறது நம்ம கடமையாக அமையுது. அவசரப்பட்டு தெளிவாக இல்லாத இடத்துல ட்ரேட் பண்ணுறது தவறு. மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இப்போ 2 நாள் சரிவு அப்படின்றத பார்த்தோன்னா அது ஒரு கரெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதெல்லாம் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த அளவுக்கு வேகமாக ஏறிச்சோ அந்த அளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷனும் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த இடத்துல தொடர்ந்து பை பண்ணுறதுல ஓரளவு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா ஏற்ற இறக்கத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ட்ரேடிங் முடிவு எடுக்கிறது தான் நல்லதாக அமையும். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், ஒரு சில நாள் வெயிட் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகட்டும். கன்சால்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். சில சமயங்களில் இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணுற சமயத்தில் ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தா வாய்ப்பை நழுவ விட்டது மாதிரி தெரியும். இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எங்கே பை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. கொஞ்சம் தெளிவான டைரக்ஷன் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கனால இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.